ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி முள்ளு முறுக்கும் உப்பு சீடையும் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக வீடுகளில் முறுக்கு செய்வோம், ஆனால் இந்த முறுக்கு வந்து டீ கடை ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே முள்ளு மாதிரி இருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உப்பு சீடை வீடுகளில் சீடை செய்யும்போது வெடிக்கும்ன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து சீடை செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அளவுகளோட ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நான் வெடிக்காத உப்பு சீடையை வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். முள்ளு முறுக்கு உப்பு சீடை ரெண்டும் செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்களை முதல்ல நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு பவுடர் பண்ணி சலிக்கணும். அதுக்கு நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு கைவிடாமல் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பொன் நிறமாகணும். வறுக்கும் போதே உங்களுக்கு உளுந்தோட வாசம் நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நல்லா பவுடர் பண்ணி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி 2-3 தடவை நல்லா சலித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்ச அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 தடவை நல்லா சலித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே சலித்த மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து சலித்த மாவு தான் இது. இதில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண உளுந்த மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது உங்களுக்கு உப்பு சீடை வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் மாவு பிசைய போகிறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து விரல் நுனியில் தான் நீங்கள் ரவுண்டான ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணணும். லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். மாவை உருட்டும் போது அதிகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உப்பு சீடை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால விரல் நுனியில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தா சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டின பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காயட்டும். அதுக்கு பிறகு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெயும் லேஸ் சூட்டில் இருக்கும். அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. முறுக்குக்கு பொரிக்கிற மாதிரி எண்ணெய் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன உருண்டையை உருட்டி போட்டோன்னா உடனே மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. சீடை வந்து வெளியில் கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். லேஸ் சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி சீடையை சேர்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு சீடையை சேர்த்துக்கோங்க. சீடையை சேர்த்த பிறகு ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் கரண்டி வச்சு திருப்பி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா சீடை வெடிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உடைய ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷத்துக்கு பிறகு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சீடை வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். லேசாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் நம்ம முள்ளு முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கடையில் வாங்கின மாவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்ச மாவு 1 கப் அளவுக்கு வறுத்த மாவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுந்துலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி 2-3 தடவை நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். அதில் இருந்து மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூனும் அதே இது பொட்டுக்கடலை மாவில் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்தா சரியாக இருக்கும். முள்ளு முறுக்குக்கு இதுதான் கரெக்டான ப்ரொப்போர்ஷன். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் சீடை எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 10-15 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். சீடை இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு போடும்போது உங்களுக்கு நல்ல சத்தம் கேட்கும். கல் எடுத்து போட்டிங்கன்னா இப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ தான் உங்களுக்கு சீடை வந்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்தில் முள்ளு முறுக்குக்கு தேவையான பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. முள்ளு முறுக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பொலித்தீன் ஷீட் எடுத்தும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயை தடவி விட்டுட்டு இந்த மாதிரி முறுக்கு குழாயிலும் எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. ஒரு கண்ணுள்ள ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து 3 உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி 3 உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து முறுக்கு குழாயில் வச்சு முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் ஒரு 2 சுற்று தான் சுற்றுறேன். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு முறுக்கையும் புழிஞ்சு பார்த்துடலாம். மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சா உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. பேட்சுக்கு தேவையான முறுக்கை வந்து இப்போ புழிஞ்சாச்சு. அடுப்பில் வந்து உப்பு சீடை பொரிச்ச எண்ணெயை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் சின்ன உருண்டையாக உருட்டி போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே வரணும். இதுதான் கரெக்டான டெம்பரேச்சர். இப்போ முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. உப்பு சீடைக்கு தான் லோ ஃப்ளேமில் வைக்கணும். கரண்டி வச்சு லேசாக தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. முறுக்கை போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையும். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். ஓசையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கம் ஒரே மாதிரி பொரியறதுக்காக நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா முறுக்கும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. லைட் கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள முறுக்கும் இதே மாதிரி புழிஞ்சு எல்லாத்தையும் பொரித்து ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி உப்பு சீடையும் முள்ளு முறுக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். உப்பு சீடை வெடிக்குன்ற பயம் இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி அளவுகளோட ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அரிசி மாவை நல்லா வறுக்கணும். அதே நேரத்தில் 2-3 தடவை நல்லா சலிச்சிட்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வெடிக்காத உப்பு சீடை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த முள்ளு முறுக்கு உப்பு சீடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பயப்படாமல் நான் சொன்ன மாதிரி அளவுகளோட உப்பு சீடை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உப்பு சீடை வந்து வெடிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெய்வேத்திய ரெசிபீஸ் அதே நேரத்தில் பலகாரங்கள் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.